இன்னும் சற்று நேரத்தில் வெளியாகிறது 12ஆம் வகுப்பு தேர்வு முடிவுகள். மாணவர்கள் பதிவு செய்த மொபைல் எண்ணுக்கு உடனடியாக தேர்வு முடிவுகள் அனுப்பப்படும் என அறிவிப்பு. தமிழகம் முழுவதும் அரசு கலை அறிவியல் கல்லூரிகளில் சேர இன்று முதல் இணையதளம் வாயிலாக விண்ணப்பிக்கலாம். கல்லூரி கல்வி இயக்குநர் அறிவிப்பு. பொறியியல் மாணவர் சேர்க்கைக்கான ஆன்லைன் பதிவு இன்று துவக்கம். இன்று முதல் ஜூன் 6ஆம் தேதி வரை விண்ணப்பிக்கலாம் என அறிவிப்பு. நீட் தேர்வில் இயற்பியல் கேள்விகள் கடினமாகவும் வேதியியல் உயிரியல் பாடங்கள் எளிதாகவும் இருந்தன. நீட் தேர்வு எழுதிய மாணவர்கள் பேட்டி. பாரிஸ் ஒலிம்பிக்கில் 400 மீட்டர் தொடர் ஓட்டத்தில் இந்திய அணி தகுதி. ஆடவர் மற்றும் மகளிர் பிரிவில் தகுதி பெற்று இந்திய அணி அசத்தல். மரணமடைந்த நெல்லை மாவட்ட காங்கிரஸ் நிர்வாகி ஜெயக்குமார் வழக்கில் 8 தனிப்படைகள் அமைக்கப்பட்டு விசாரணை. காங்கிரஸ் எம்எல்ஏ ரூபி மனோகரன், மூத்த தலைவர் தங்கபாலு உள்ளிட்டோரிடமும் விசாரணை நடத்த காவல்துறை முடிவு. மரணமடைந்த நெல்லை மாவட்ட காங்கிரஸ் நிர்வாகி ஜெயக்குமார் வழக்கு தொடர்பாக காவல்துறை உயர் அதிகாரிகள் இன்று ஆலோசனை. வழக்கு விசாரணையை சிபிசிஐடிக்கு மாற்ற வாய்ப்புள்ளதாக தகவல். ஊட்டி கொடைக்கானல் செல்ல இ பாஸ் கட்டாயம் என அறிவிப்பு. இணையதளம் மூலம் இ பாஸ் பெறுவதற்கான பதிவு தொடக்கம். தமிழகத்தில் நாளை மற்றும் நாளை மறுநாள் நீலகிரி, கோவை, ஈரோடு உள்ளிட்ட மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பு. சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். தமிழகத்தில் கடல் சீற்றம், அதீத அலைக்கான எச்சரிக்கை இன்று வரை நீட்டிப்பு. சென்னை, கடலூர், ராமநாதபுரம், தூத்துக்குடி, நெல்லை, குமரி உள்ளிட்ட மாவட்டங்களுக்கு ஆரஞ்ச் அலர்ட். சென்னையில் பூங்காவில் விளையாடிக் கொண்டிருந்த 5 வயது சிறுமியை கடித்து குதறிய 2 வளர்ப்பு நாய்கள். படுகாயமடைந்த சிறுமிக்கு தீவிர சிகிச்சை. நாய் உரிமையாளர் கைது. உத்தரப்பிரதேசம், குஜராத் உள்ளிட்ட 12 மாநிலங்களில் நாளை மக்களவைத் தேர்தலுக்கான 3ஆம் கட்ட வாக்குப்பதிவு. மத்திய அமைச்சர்கள் அமித் ஷா, ஜோதிர் ஆதித்ய சிந்தியா உட்பட 1351 வேட்பாளர்கள் போட்டி. அரசு குடும்பத்தின் வாரிசுகளே முதல்வராகவும் பிரதமராகவும் வரலாம் என்ற வழக்கத்தை டீ வியாபாரியாகிய நான் முறியடித்தேன். உத்தரப்பிரதேச மாநிலம் இதாவா பகுதியின் தேர்தல் பிரச்சாரத்தின் போது பிரதமர் மோடி பெருமிதம். ரேபரேலி தொகுதியில் ராகுல் காந்தி லட்சக்கணக்கான வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெறுவார். காங்கிரஸ் தேசிய தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே பேட்டி. இளையராஜா குறித்து பேச மறுப்பு தெரிவித்த கவிஞர் வைரமுத்து, MSVயா கண்ணதாசனா என்றால் உடலா உயிரா என்பதை பதில் எனவும் பேட்டி. ரொம்ப அழகா இருக்கு. உடலா உயிரா, MSVயா கண்ணதாசனா. யாம் நிறைய கற்றுவிட்டோம் என தன்னைத்தானே பெருமையாக யாரும் நினைத்துக் கொண்டிருக்க வேண்டாம். நடிகர் குமரிமுத்து அளித்த பேட்டியை எக்ஸ் தளத்தில் வெளியிட்ட AR ரஹ்மான். இளையராஜாவை AR ரஹ்மான் மறைமுகமாக விமர்சித்துள்ளதாக நெட்டிசன்கள் கருத்து. சுட்டெரிக்கும் அக்னி வெயிலுக்கு நடுவே தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் கொட்டி தீர்த்த கோடை மழை. குளிர்ச்சியான சூழல் நிலவியதால் மக்கள் மகிழ்ச்சி. கரூர் மாநகர் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் வெளுத்து வாங்கிய கோடை மழை. அதிகபட்ச வெப்பநிலை பதிவான பகுதிகளில் ஆலங்கட்டி மழை. சித்திரை மாத பிரதோஷ தினத்தையொட்டி திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவிலில் உள்ள பெரிய நந்திக்கு தீபாராதனை. பன்னீர், இளநீர், சந்தனம் உள்ளிட்ட திவ்ய பொருட்களால் சிறப்பு அபிஷேகம்.
பரந்தூர் பசுமை வெளி விமான நிலையம் அமைக்க தொடரும் எதிர்ப்பு 650வது நாளாக ஏகனாபுரம் கிராம மக்கள் போராட்டம். ஜார்க்கண்ட் மாநிலம் ராஞ்சியில் பல்வேறு இடங்களில் அமலாக்கத்துறை சோதனை. ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சரின் தனிச் செயலாளர் பணியாளர் வீட்டில் பெருமளவு பணம் பறிமுதல் செய்யப்பட்டதாக தகவல். உத்தரப்பிரதேச மாநிலம் ஷாஹிபாபாத்தில் உள்ள தொழிற்சாலையில் பயங்கர தீ விபத்து. 10க்கும் மேற்பட்ட தீயணைப்பு வாகனங்கள் தீயை கட்டுக்குள் கொண்டுவர தீவிரம். ஆபாச வீடியோ ஆள்கடத்தல் விவகாரத்தில் கைதாகியுள்ள ரேவண்ணாவுக்கு 3 நாள் போலீஸ் காவல். பாதிக்கப்பட்டவர்கள் புகார் அளிக்க சிறப்பு விசாரணை குழு உதவி எண்கள் அறிவிப்பு. பிரேசிலில் கனமழை வெள்ளத்தால் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 78ஆக உயர்வு. வெள்ள சேத பாதிப்புகளை ஹெலிகாப்டரில் சென்று பார்வையிட்ட பிரேசில் அதிபர் லுலா. ஐபிஎல் T20 கிரிக்கெட் தொடரில் நேற்று 2 போட்டிகள். முதல் போட்டியில் பஞ்சாப் அணியை 28 ரன்கள் வித்தியாசத்தில் வீழ்த்தி CSK அபாரம். இரவு நடைபெற்ற போட்டியில் 98 ரன்கள் வித்தியாசத்தில் லக்னோ அணியை சுருட்டி முதல் இடத்திற்கு முன்னேறிய கொல்கத்தா அணி. ஐபிஎல் தொடரின் இன்றைய போட்டியில் மும்பை மற்றும் ஹைதராபாத் அணிகள் மோதுகின்றன. மும்பை வான்கடே மைதானத்தில் இரவு 7:30 மணிக்கு போட்டி தொடங்குகிறது.